கோடி பேத்த வாட வைக்கிற மெட்ராஸ் நம்மளை மட்டும் விட்டுருமா என்ன? எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தம் ஆக்குண்டா, அதுதான் இந்த ஊருடா. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னையில இருக்கோம் கைஸ். நார்மலாவே சொல்றேன் கைஸ், ரேபிடோ விட ஊபர் வந்து 200% வந்து பெஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து பாக்குறப்பையும் பெஸ்ட், நம்ம ரைடர் சைட்ல இருந்து பாக்குறப்பையும் பெஸ்ட். அதனால வந்து எனக்கு இப்போ டிரைவ் பாஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுனால என்னன்னா எனக்கு வந்து இன்னைக்கு 0% கமிஷன் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ அதனால எனக்கு 2 ரைடுக்கு வந்து கமிஷனே எடுக்கல. வந்து ரைடு விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த ரைடு வேணாம் அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுட்டு நல்ல பெரிய ரைடுக்காக வெயிட் பண்ணலாம், அமௌண்ட் ஜாஸ்தியா வர மாதிரி வெயிட் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். நேற்று நைட்டு கிளம்பி தான் காலைல தான் சென்னை வந்தோம். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து ரைடுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஓட்ட போகிறது வந்து ரேபிடோ கிடையாது. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ரேபிடோ, சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஊபர் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஊபர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 3 ஹவர்ஸ் லாகின் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது. சும்மா லோக்கலில் தான் ஓட்ட போகிறேன். அதனால வந்து இந்த கோயம்பேடு, அம்பத்தூர் இதுக்குள்ளேயே தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ அடுத்து ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து A to Z வந்து காலையில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி 8 ஹவர்ஸ் லாகின் பண்ணால் எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குது, எவ்வளோ வந்து ரைடு கிடைக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். பட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படியே டோட்டலாக வேற கைஸ். வந்து தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்காது. இந்த வீடியோ வந்து பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ நாள் என் சேனலில் பார்த்துட்டு இருந்ததுக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரைடாக இருக்கட்டும், ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபேர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரைடு வந்து அடுத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து அங்கெல்லாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அடுத்தடுத்து ஆர்டர் சொல்லுவேன். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். நான் அங்கே அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். லாகின் பண்ணிட்டேன். ஸோ எப்போ ரைடு வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து கிடைச்சிருச்சு. ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா கிட்ட வந்திருக்கு. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்கும் நம்ம வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கு, அம்பத்தூர்லேருந்து பிக்கப் பண்ணி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம லாகின் பண்ணி கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, ஃபர்ஸ்ட் ரைடு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலாக இது இந்த ஃபேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தஞ்சாவூரில் ரேபிட்டோவில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர்டர் எடுத்தா மட்டும்தான் இந்த 70 ரூபா ரீச் பண்ண முடியும். பட் இங்க ஒரு ஆர்டரே 70 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் என்ன அப்படிங்கிற நான் ரைட் பண்ண அப்படிங்கறத வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி தான் நமக்கு அங்கே கஸ்டமரை ட்ராப் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு அடுத்த ரைடு புக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ நான் வெயிட் பண்றேன். இப்போ மொத்தமாக வந்து நம்ம வந்து 2 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 ரைடுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடுக்கு வந்து 73 ரூபா வந்தது. கமிஷன் வந்து பிடிச்சாலுமே நமக்கு வந்து ஃபேரும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், ரைடும் நிறையா கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சென்டிவ்லாம் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரேபிட்டோ வந்து எப்படின்னா ஏதாவது வந்து ஃபெஸ்டிவல் டைமு, கண்டினியூஸாக லீவ் வந்து அந்த மாதிரி டைமில் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து அப்படி இல்லை. 73 ரூபாய்க்கு எனக்கு 73 ரூபா வந்து கஸ்டமர் போட்டாங்க. செகண்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 55 ரூபா 56 ரூபா கிட்ட வந்தது. ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு டிப்ஸோட சேர்த்து 60 ரூபா 70 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ரைடு ஒன்று கிடச்சிருக்கு, 35 ரூபா தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரைடும் கிடைக்கும். நீங்கள் வந்து ரேபிட்டோ மாதிரிலாம் வந்து உளுந்து உளுந்து எடுக்கணும், தஞ்சாவூரில் கிடைக்கிற மாதிரிலாம் உளுந்து உளுந்து எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து இங்கே வெளியில் ரொம்ப தூரம் போகிறதுக்கு நான் விரும்பலை. அதனால சின்ன சின்ன ரைடை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தேர்ட் ரைடு வந்து வந்துருச்சு, 34 ரூபா ஃபேர் காட்டுது. ஸோ நான் ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைடு வந்து எங்கே நான் ட்ராப் பண்ணேன்னா அங்கே அம்பத்தூர் எஸ்டேட்டில் ட்ராப் பண்ணி திரும்ப அம்பத்தூருக்கே எனக்கு ரைடு கொடுத்தாங்க. நான் இங்கே வந்துட்டேன். இப்போ திரும்ப இங்கேருந்து அடுத்த ரைடு கிடச்சிருக்கு. நான் அட்டன் பண்ணிட்டு அதுக்கான ஃபேர் எவ்வளோ வருது என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி கரெக்டாக வந்து 1 ஹவர் ஆக போகுது. நமக்கு வந்து 2 ட்ரிப் ஆல்ரெடி நான் சொன்னேன் வீடியோவில். ஸோ அடுத்து தேர்ட் ட்ரிப் எனக்கு கிடச்சிது. தேர்ட் ட்ரிப் வந்து சின்ன ட்ரிப் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான் ஃபேர் வந்தது. ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 50 ரூபா கொடுத்தாங்க. ஸோ வந்து இப்போ தேர்ட் ட்ரிப் முடிச்சு நமக்கு ஃபோர்த் ட்ரிப்பும் கிடச்சிருச்சு. ஸோ ஃபோர்த் ட்ரிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு 0 கமிஷனுங்கிறதுனால ஸோ நமக்கு எந்த கமிஷனும் அவங்க இது பண்ணல. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்த் ட்ரிப் கிடச்சிருச்சு. நான் ட்ராப் பண்ணுற இடத்துல அடுத்து வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ட்ரிப் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி ரேபிட்டோவில் அங்கே நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு ரைடு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜோன் போகிற மாதிரி இருக்கும். பட் சென்னையில் இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்ம வெயிட் பண்ணுற இடத்துல அடுத்த ட்ரிப் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஃபோர்த் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம 4 ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 250 ரூபா கிடச்சிருக்கு. அதுவே வந்து ஊபர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரிப்புக்கு வந்து 209 ரூபா கிடச்சிருக்கு. அந்த 209 ரூபா வந்து 0 கமிஷன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 5th ட்ரிப்புக்கு. ஸோ ட்ராப் பண்ண இடத்துல தான் வெயிட் பண்ணுறேன். 5th ட்ரிப் கிடச்சிரும். ஸோ கிடச்சோன்னே 5th ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். 5th ட்ரிப் வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் ட்ரிப்பு. ஃபேரே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிட்ட போட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூரில் இருக்கோம். இப்போ அம்பத்தூர்லேருந்து விருகம்பாக்கம் கிட்ட வந்து ட்ராப் காட்டுது. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு 5th ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
காய்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி 2 ஹவர்ஸ் மேல ஆயிடுச்சு. நம்ம வந்து 4 ட்ரிப் முடிச்சுட்டு நான் 250 ரூபா ஏர்னிங்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். இப்போ வந்து 5th 6th 2 ட்ரிப்புமே முடிச்சாச்சு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருக்கோம்ப்பா. ஸோ 5th 6th 2 ட்ரிப்பையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 400 ரூபா கிட்ட வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் 354 ரூபா கிட்ட வந்திருக்கு. நமக்கு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 400 ரூபா கிட்ட கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு ஊபர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம இப்போ வீட்ல இருந்து கிளம்பி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு நாளைக்கு 2 சான்ஸ் தான் என்னமோ இருக்கு. நான் வந்து இப்போ அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ரைடை ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கேட்கும். நான் 5 மணிக்கு வந்து அம்பத்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த அந்த போற வழியில உள்ள ஆடுற ட்ரிப்பை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து நான் இப்போ ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். இப்போ எனக்கு 5 மணிக்குள்ள மணி 3:30 ஆகுது. இப்போ நான் 5 மணிக்கு அம்பத்தூர் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த ரூட்ல உள்ள ட்ரிப்பா வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ட்ரிப் கிடைச்சா அப்படியே போலான்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7th ட்ரிப்பும் வந்து கிடைச்சிருச்சு. வலசரவாக்கம்ல தான் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ட்ரிப்பு. நானும் கேன்சல் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அங்கேயே தான் போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே பார்த்தேன். வலசரவாக்கத்துலேருந்து மதுரை வாயில் பக்கம் தான். மேபி அப்படியே அந்த பக்கம் பிடிச்சி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ கடைசியா வந்து 5th ட்ரிப்பை டிராப் பண்ணது வந்து வலசரவாக்கம் தான். வலசரவாக்கம்லேருந்து நான் திரும்ப வந்து இங்கே அரும்பாக்கம் வந்தேன் ட்ரிப்பு எடுத்து. ஸோ இப்போ திரும்ப வலசரவாக்கம் தான் வந்திருக்கு. 52 ரூபா கிட்ட ஃபேர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்து 4:30 ஆயிருச்சு. நம்ம வந்து 7th 8th 2 ட்ரிப்பையுமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ டோட்டல் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நான் 400 ரூபா சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 7th 8th 2 ட்ரிப்புக்கு சேர்த்து 110 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 463 ரூபா ஏர்னிங்ஸோட சேர்த்து 510 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ 9th ட்ரிப் வந்து புக் ஆயிருக்கு. ஸோ 9th ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். கைஸ் இப்போ வந்து டைம் வந்து 5:30 ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. நமக்கு வந்து மொத்தம் 9 ட்ரிப் தான் கிடைச்சிச்சு. நான் வந்து 3 ஹவர்ஸ் லாகின் சொன்னேன். கிட்டத்தட்ட அந்த 4 ஹவர்ஸ் கிட்ட லாகின் பண்ணிட்டேன். நமக்கு வந்து டோட்டலா 9 ட்ரிப்பு. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 550 வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 500 கிட்ட வந்து ஊபர்ல இருந்து கிடைச்ச ஏர்னிங்ஸ். நமக்கு வந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 550 கிடைச்சிருக்கு. ஸோ நான் இதோட வந்து லாக் அவுட் பண்ண போறேன். ஸோ ஒரு ஃபுல் டே விளாகா வந்து நான் அடுத்தடுத்து போடுறேன். சென்னையில வந்து ஒரு ஊபர் ஓட்டினா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் லாகின் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் லாகின் பண்ணணும்னு நினைச்சேன். லாகின் பண்ணேன். ரைடு எப்படி கிடைக்குது என்னன்னு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு நாளில் பார்க்கலாம். அடுத்து கண்டிப்பாக வந்து அது 8 ஹவர்ஸ் லாகின் பண்ணி நான் ஊபர் சேலஞ்ச் மாதிரி பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே பாய்.